Hi friends, welcome to Dr. Nitya's Kitchen. இன்னைக்கு நான் காமிக்க போற ரெசிபி ரொம்ப ஸ்பெஷல் ரெசிபி. ஏனா வந்து சம்மருக்கு ஏத்த மாதிரி ஒரு குளுகுளு ரெசிபி, மேங்கோ மூஸ். பட் ஆனா இந்த மூஸ்ல என்ன வித்தியாசம்னா உங்களுக்கு வந்து க்ரீம் வேண்டாம், எக் வேண்டாம். டக்குன்னு வந்து ஒரு 10 மினிட்ஸ்ல நீங்க வந்து இதை ரெடி பண்ணிடலாம். பட் டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். வாங்க இந்த மேங்கோ மூஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 1/2 லிட்டர் பால் சூடு பண்ணிடலாம். இந்த பால் ஹீட் ஆகிற டைமில் நம்ம மேங்கோவை கட் பண்ணி ரெடி பண்ணிடலாம். இங்கே வந்து நான் ஒரு பங்கனப்பள்ளி ப்ளஸ் அல்ஃபோன்ஸா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 கம்பைன் பண்ணும்போது 2னுடைய டேஸ்ட்டும் சேர்ந்து ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட் கொடுக்கும். ஏன்னா பங்கனப்பள்ளி ஒரு மைல்ட் டேஸ்ட் இருக்கும், பட் அல்ஃபோன்ஸாவுக்கு வந்து ஒரு இன்டென்ஸ் ஃப்ளேவர் இருக்கும், கலரும் பெட்டராக இருக்கும். நான் 2ம் ஆட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பழத்தினுடைய ஸ்கின்னை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம், அதனால நம்மளுக்கு ரஃப் சாப் பண்ணால் போதும். ஒரு அல்ஃபோன்சா மேங்கோவையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மேங்கோ ரெடி ஆயிடுச்சு. நம்ம பால் வந்து சூடாயிட்ருக்கு. அந்த பாலை வந்து நம்ம பன்னீர் ஆக்கிறதுக்கு ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் புளிய போகிறோம். பாருங்கள், ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் புளிஞ்சிடலாம். புளிஞ்சிட்டு உடனே இதை ஆஃப் பண்ணிட போகிறோம். பால் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 மினிட்ஸ் விடுங்க, எல்லாம் திரிஞ்சிரும். பாருங்க, எல்லாமே வந்து நம்ம பால் வந்து கர்டில் ஆகி பன்னீர் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். இந்த கர்டில் ஆனதை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் லைட்டாக ஆறட்டும். ரொம்ப அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் நீங்கள் வடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம பண்ணி வச்ச அந்த பன்னீர் அதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க், 2 டேபிள் ஸ்பூன் சுகர், நான் வந்து டீஸ்பூனில் எடுத்தேன் அதனால அப்படி போட்டேன், ப்ளஸ் கட் பண்ணி வச்ச மேங்கோ. ஃபஸ்ட்டு லைட்டாக வந்து இதை கிரைண்ட் பண்ணிவிட்டு அடுத்து கூட கொஞ்சம் மேங்கோ போடலாம். இதோட வந்து ஒரு 1/4 டம்ளர் பால். பாருங்கள், நம்மளுடைய மூஸ் எவ்வளோ க்ரீமியாக ரெடி ஆயிடுச்சுன்னு. இதை எந்த பவுலில் நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக வந்து இது செட் ஆயிரும். கார்னிஷ் பண்ணுறதுக்கு செர்ரி வச்சுக்கலாம், ப்ளஸ் கொஞ்சம் சாப்ட் பிஸ்தா.